இயக்குனர் மாரி செல்வராஜோட தயாரிப்புல இயக்கத்தில் ரிலீஸ் ஆகியிருக்க வாழை திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறான்டி. 1998, 99ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு தன்னுடைய கற்பனையை சேர்த்து இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல சிவனேந்தன்ற ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் கடன் சுமை காரணமாகவும் வாழைத்தோப்புக்கு வாழைத்தார லோடு ஏற்றுற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சனி ஞாயிறுலையும் இந்த பையனும் அவங்க கூட அந்த வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். இந்த பையனுக்கு அந்த வேலைக்கு போக மனசுல சுத்தமா விருப்பமே இல்லை. எப்படா லீவ் முடியும், ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க, லீவ் விட்டா மற்ற பசங்க மாதிரி நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் அந்த பையனோட மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. சிவனேந்தன், சேகர் இந்த 2 கேரக்டருமே படம் முழுக்க அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல ஒரு டீச்சர் மேல ஒரு க்ரஷ் உண்டாகும். அந்த க்ரஷை வெளிப்படுத்துற காட்சிகளா இருக்கட்டும். நான் ரஜினி ஃபேன், நான் கமல் ஃபேன், கமல் படம் தான் நம்ம ஊர்ல எங்கடா ஓடுது, நான் கமல் மாதிரி நல்லா நடிப்பேன், வேலைக்கு போகக்கூடாதுன்ற போய் சொல்லி அம்மா கிட்ட மாட்டிக்கிற இடங்களா இருக்கட்டும். சாமி கிட்ட போயிட்டு இந்த வேலைக்கு போக விடாம இருக்க ஏதாச்சும் வழி காட்ட முடியாதா அப்படின்னு வேண்டிக்கிற இடங்களா இருக்கட்டும். யாரை வேணாலும் நம்பலாம், சாமியை மட்டும் நம்ப கூடாது. வேலைக்கு கூட்டு போற வண்டி வந்தோன்னா ஆர்ன் சவுண்டு கேட்டோன்னா அந்த சிவனேந்தன் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் படம் முழுக்க இந்த 2 பசங்களுமே அவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 2 பசங்க மட்டும் இல்லை, படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே கனின்ற கேரக்டரில் கலையரசன் பண்ணியிருக்காரு, வேம்புன்ற கேரக்டர் திவ்யா துரைசாமி பண்ணியிருக்காங்க. இந்த பசங்களோட அம்மாவை நடிச்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கேரக்டர் உள்வாங்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துலேயே அந்த மக்களோட நாமளும் ஒன்றாகிறோம். அந்த அளவு காட்சிகளை அவ்வளோ அழகாக மாரி செல்வராஜ் எழுதி காட்சிப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த மக்கள் யாரு, இவங்களோட இயக்கங்கள் என்ன, இவங்களோட வழிகள் எப்படி அப்படின்றத படத்தில் வர ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே மாண்டேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அம்மா எனக்கு பசிக்குமா, சாப்பாடாச்சும் போட்டு வேலைக்கு அனுப்புமா அப்படின்னு சொல்ற காட்சிகளா இருக்கட்டும். ஒரு கட்டத்துல இந்த அம்மா ஏன் இவ்வளவு சாடிஸ்டா இருக்காங்க, அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாம ஏன் இந்த வேலைக்கு அனுப்புறாங்கன்னு பாக்குற ஆடியன்ஸுக்கு தோணும் போது இந்த கேள்வியை படத்திலேயே ஒரு கேரக்டர் கேட்கற மாதிரி அதுக்கு அந்த அம்மா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. அதுவும் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. இந்த மாடு இங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போகுது, அங்க இருந்தாச்சும் பசி பட்டினி இல்லாம இருக்கும்ல அப்படின்னு சொல்ற இடங்களா இருக்கட்டும். ஊருக்கே வாழ்த்தார அனுப்புறவங்க ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட முடியாம இருக்கிற மாதிரி ஒரு சீன் வருது, அந்த சீனா இருக்கட்டும். படத்தோட கடைசி 20 நிமிஷத்துல ஒரு சில காட்சிகள் வச்சிருப்பாங்க. படம் முடிஞ்சு வெளியே வந்தும் அந்த காட்சிகள் நம்ம மனசை விட்டு போகாத ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சந்தோஷ் நாராயணோட மியூசிக்கும் தேனி ஈஸ்வரனோட கேமராமேனும் இந்த படத்தை அவ்வளோ அழகா காட்டியிருக்கு. மாரி செல்வராஜ் சந்தோஷ் நாராயணன் காம்போ இந்த படத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் முழுக்க அவ்வளோ அழகா பின்னணி இசை அமைச்சிருக்காரு. படத்துல வந்த பின்னணி இசையும் சரி, பாட்டும் சரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கா, நெகட்டிவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த படத்துல நெகட்டிவ் எனக்குன்னு ஃபீல் ஆனது படத்துல செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு லவ் சாங், அது மட்டும் தேவையில்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அந்த நெகட்டிவ்னால இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸ் எதுவுமே மாற போறது இல்லை. படத்துல நிறைய காட்சிகள், நிறைய எழுத்துக்கள் மூலியமா மாரி செல்வராஜ் என்ன சொல்ல நினைச்சாரோ, அவர் என்ன திரையில காட்ட நினைச்சாரோ அதை ஆழமாவும் சுத்தமாவும் காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்தோட போய் பாருங்க. இந்த படத்தை ஏற்கனவே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரிவ்யூ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.